பண்ணுவீங்கல்ல, ஏற்கனவே பண்ணிருக்கீங்கல்ல, அதே மாதிரி இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்களே உருவாக்குவோம் ஒன்ன பண்ண போறீங்க. அதுக்கு தலைப்பு என்ன? அப்ப நீங்க எல்லாம் யாரு? நீங்க யாரு? அவர் சொன்னார்ல, கண்டுபிடிச்சு கை தட்டிடலாமா? கை தட்டுங்க. சரி, என்ன உருவாக்க போறீங்க? நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே உங்க மனசுக்குள்ள கற்பனையா நீங்க யோசிச்சுக்கிட்டே வரணும். யோசிச்சுட்டே வரீங்களா? அங்க ஒரு இடம், அங்க நிறைய பேரு கச்ச கச்ச கச்சன்னு கிளம்புறாங்க, அவசர அவசரமா கிளம்புறாங்க. இதை எடுக்கிறாங்க, அதை வைக்கிறாங்க. நீ கிளம்பிட்டியா, நீ கிளம்பிட்டியா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. எல்லாரும் அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்க கிளம்பிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? அதுல ஒருத்தர் கையில பரிசு பொருள் வேற இருக்கு. பிறந்த நாள் விழாவுக்கு போலான்னு நினைக்கிறீங்க. சரி, பிறந்த நாள் விழாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எங்கெல்லாம் பரிசு பொருள் எடுத்துட்டு போவாங்க? கல்யாணம். சரி, திருமணத்துக்கும் என்ன பண்ணலாம்? பரிசு பொருள் எடுத்துட்டு போலாம். வேற என்ன பரிசு பொருள் எடுத்துட்டு போவாங்க? பாப்பா, குட்டி பாப்பா புதுசா பிறந்திருந்தா பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்க? சரி, நீங்க நிறைய சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே அங்க கிளம்பினவங்க எல்லாம் யாரு? அவங்க என்ன பரிசு பொருள் எடுத்துக்கிட்டாங்க? எந்த விழாவுக்கு போக போறாங்க அப்படின்னு இப்ப பார்க்கலாமா? பார்க்கலாமா? இங்க பாருங்க, அங்க கிளம்பினவங்க எல்லாம் யாரு? அப்ப இவங்க எல்லாம் எங்க கிளம்புறாங்க? அது மட்டும் இந்த படத்துல தெரியல, எங்கேயோ கிளம்புறாங்கன்னு தெரியுது. பரிசு யாராவது வச்சிருக்காங்களா பாருங்க. யானை பரிசு வச்சிருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாரும் சேர்ந்து நிஜமாவே ஒரு விழாவுக்கு தான் போறாங்க. எந்த விழாவுக்கு போனா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க. பிறந்த நாளுக்கு போனா நல்லா இருக்குமா? அப்ப பிறந்த நாளுக்கு தான் போறாங்க. யாருக்கு பிறந்த நாள் இருந்தா நல்லா இருக்கும்? குட்டி மயில். அதுவும் மயிலையும் குட்டி மயிலுக்கு. குட்டி மயிலுக்கா? சரி, குட்டி மயிலுக்கு பிறந்த நாள். குட்டி மயிலுக்கு பிறந்த நாள் தான், அவங்களுக்கு தான் பிறந்த நாள். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ போறாங்க. பிறந்த நாள்னாலே அங்க போனாலே ஒண்ணு நடக்கும். அது நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன நடக்கும்? அங்க கேக் வெட்டுவாங்க. அப்புறம் என்ன தருவாங்க? எல்லாருக்கும் எல்லாரையும் உட்கார வச்சு சரி, சில பேர் வீட்டுல நமக்கு தின்பண்டங்கள்லாம் கொடுப்பாங்க. சில பேர் வீட்டுல சாப்பாடு போடுவாங்களா? விருந்து நடக்கலாமா? இப்ப இவங்க அந்த குட்டி மயிலுக்கு விருந்து தான் வைக்க போறாங்க. போய் குட்டி மயில பார்த்து வாழ்த்துலாம் சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க? பரிசு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுற விருந்துல அவங்க என்னெல்லாம் இருந்திருக்கும்? என்ன நிறையதான். என்ன நிறைய இருந்துச்சு? இட்லி, சப்பாத்தி. உங்களுக்கு எதெல்லாம் ஆசையா இருக்கோ அதெல்லாம் அவங்களும் சாப்பிட்டாங்க. சிக்கன், அப்புறம் மீன், தோசை, பிரியாணி. பிரியாணி, லட்டா. சரி சரி, எல்லாமே அந்த விருந்துல இருக்கு. சரியா? அந்த விருந்துல எல்லாரும் போய் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க? விருந்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? சரி, இதுல யானை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா? சரி, இவங்க எல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறாங்க. இவங்க போய் இப்படி உட்கார்ந்துடுறாங்க, சாப்பிட்டுறாங்க. இப்ப யானைய விருந்துல உட்கார வைக்கணும். நீங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறீங்க. யானைய விருந்துல உட்கார வச்சு சாப்பாடு போட போறீங்க. எப்படி, எங்க உட்கார வைக்கலாம்? எப்படி சாப்பாடு போடலாம்? சொல்லுங்க பாப்போம். இப்ப யானை சாப்பிடுதா? சரி, போதுமா? ஒரு குட்டியா ஒரு இலை போட்டுருவோமா யானைக்கு? எப்படி செய்கையில காட்டுங்க, எவ்வளவு பெரிய இலை போடலான்னு. அவ்வளோ பெரிய இலை. சரி, இங்க இருக்கிற இந்த குட்டி குரங்குக்கு ஒரு லட்டு கொடுத்தா போதும். இவ்வளவு பெரிய லட்டு கொடுக்கலாமா? இந்த யானைக்கு என்ன பண்ணலாம்? இவ்வளோ பெரிய லட்டு செஞ்சு என்ன பண்ணணும்? யானைக்கு.
சரி, இப்போ நான் சொல்லும் போது என் கூடவே யாருக்கெல்லாம் கற்பனையில் அப்படியே வந்துச்சு? உங்க ரெண்டு பேருக்கு உனக்கு வந்துருச்சா? சரி, தன்ஷிக் சொல்லு, உன் கற்பனையில் அது எப்படி நடந்துச்சு அப்படியே சொல்லு. அப்படி போறாங்களா? இப்பதான் போயிட்டு இருக்காங்க உங்க கற்பனையில்? இப்பதான் போயிட்டு இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களா? போயிட்டாங்களா? அப்போ எல்லாரும் மகிழுந்துல உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? சரி, மகிழுந்துல இவருக்கு இடம் கிடைச்சிச்சா? அப்ப இவரு எப்படி போனாரு? ஓ, இவங்க எல்லாம் மகிழுந்துல போறாங்க, இவரு பின்னாடி நடந்து வராரா முன்னாடி நடந்து போறாரா? பின்னாடி நடந்து வராரு. மகிழுந்து பாத்தீங்களா யாரெல்லாம் முன்னாடின்னு சொன்னது? பாருங்க, முன்னாடி போனா அவங்களுக்கு வழியே தெரியாதான், வழி மறிச்சு விபத்து நடந்துருமா. அதனால என்ன பண்ணிருக்காரு? ரொம்ப பொறுப்பா அவர் பின்னாடி எல்லாரையும் பாதுகாப்பா முன்னாடி அமைச்சிட்டு பின்னாடி வர்றாரு. சரி, அப்படியே நீ கற்பனை பண்ணிக்கிட்டே இரு. அதெல்லாம் தான் நீ என்ன பண்ண போற? உருவாக்கி எழுத போற. சரி, நீங்க சொல்லுங்க. நீங்களும் எழுதணும்ல, உங்களுடைய பயிற்சி ஏற்று நீங்க எழுதணும் இல்லையா? என்ன எழுதுவீங்க தெரியலையா? சரி, அப்ப நீ உங்க நண்பர்களோட சேர்ந்து எழுதும் போது அப்படியே பேசி அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அப்படியே நீங்களும் கூட சேர்ந்து எழுதிருங்க. சரியா? நம்ம எல்லாரும் யானைய பத்தி சாப்பிடுற மாதிரி எழுதலாமா? நீ சொல்லு. எலிய போட்டு விருந்துக்கு எல்லாரும் சாப்பிட வைக்கலாம். அது இப்ப நீங்க ஒரு குழுல உருவாக்குனது இன்னும் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியணுமா வேணாமா? நான் படிச்சுட்டேன் உங்களது எல்லாரும். ஆனா நீங்க எழுதுறத உங்க நண்பர்கள் கேட்கணும்ல. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு குழுல இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க எழுதுந்த என் மேடை என் பேச்சுல சொல்ல போறீங்க. சரி, இப்போ இன்னைக்கு யார் சொல்ல போறீங்க? டிம்பிள் சொல்றீங்களா உங்க குழு சார்பா? குட்டி மயில் பிறந்த நாள், யானை வந்தது, யானை பெரிய லட்டு வைக்கலாம், முட்டை மீன் இட்லி சாப்பாடு போன்ற சாப்பாடு, யானை பெரிய பரிசு கொடுக்க வந்தது. நன்றி. டிம்பிள் படிச்சாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு அவங்களோட கற்பனை. அவங்க குழுவோட கற்பனை ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? அவங்க குழுல யார் யார் இருந்தாங்களோ, யார் யார் கண்ணு உங்க குழுல இருந்தாங்க சொல்லுங்க.